ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடருக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. விஜய் இவ்வளோ நாளாக நம்ம கிட்ட நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுமே, அவள் வெண்பாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறா. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். நடித்தா பர்ஃபெக்டாக நடிக்கணும், இல்லை நடிக்க தெரிஞ்சால் மட்டும் நடிக்கணுங்க. அதை விட்டுட்டு விஜய் மொத்தமும் சொதப்பிட்டாரு. ரேணுகாவை பற்றின உண்மை, அதாவது சுடரை பற்றின உண்மை தெரிய வந்ததுமே அவளை அடித்து வீட்டை விட்டு துரத்திருந்தா இவ்வளோ பிரச்சனை கிடையாது. விஜய் ஒரு கேம் ஆடுறன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக போயிட்டு சுடர்கிட்ட பழகிட்டு இருக்க. அதே ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவள் ரொம்ப டீப்பாக இருக்கணும்னு நினைக்கிறா. விஜய்க்கு அது பிடிக்கல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும், நீ சுடர் தாண்டி எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அடித்து துரத்திருந்துருக்கணும். அதை விட்டுட்டு இவர் புதுசாக ஒன்று பண்ணுறான்னு சொல்லிட்டு இவரே வசமாக மாட்டி இப்போது வெண்பாவோட உயிர் ஊசலாடிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு நடந்துடுச்சு. சுடருக்கு எப்படி உண்மையெல்லாம் தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ ரொம்பவே கிட்ட கிட்ட நெருங்க ட்ரை பண்ணுறா. ஆனால் சுத்தமாக விஜய் கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. இல்லை நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. உடனே ராஜிக்கு ஃபோன் போட்டு, ராஜி என்ன ராஜி, விஜய் இந்த மாதிரி இப்படி இருக்காரு, கொஞ்சம் கூட என்கிட்ட க்ளோஸாகவே இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி இருப்பான் அவனால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லவுமே உடனே சுடர் இப்போ எங்கே போயிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ஏதோ நைட் மீட்டிங்னு சொல்லிட்டு போனார், உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ராஜி அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அதெல்லாம் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இப்போ சுடர் சரி தூங்கலாம், இப்படியே இருந்தால் சரி வராது, தூங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறா. ஆனால் தூங்கவே முடியல. ஏன்னா விஜய் உண்மையிலே நடிக்கிறாரா போகிறான்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாச்சும் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக இப்போ அவள் உடனடியாக வீட்டுக்கு வரா. இங்கே விஜய் மல்லியோட ரொமான்டிக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் எல்லா உண்மையுமே தெரிய வருது. இந்த மாதிரி இவ்வளோ நாளாக இருந்தது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் மல்லி மடியில் படுத்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அட பாவமே, அப்போ என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கியாடா பாவி அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே கோவம் ஆயிடுறா. அப்போது உனக்கு என்னை பற்றின எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுச்சு, இதுக்கு மேலே உன்னை உயிரோட விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இவ முடிவு பண்ணிட்டா. இல்லை ஒன்றும் பண்ண மாட்டேன், உங்கள் 2 பேருக்கும் எங்கே என்ன பண்ணால் எனக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லவுமே என்ன பண்ண போகிறான்னு தெரில. அப்போ தான் விஜய் காதல் வாங்கிடுறா. அந்த சுடர்கிட்ட என்னால் தப்பிக்கவே முடியல மல்லி, எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, என்ன சொல்கிறீங்க விஜய்ன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். இந்த மாதிரி அவன் நடந்துக்கிட்டா எனக்கு அதெல்லாம் படப்படன்னு இருந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவளுக்கு கோவம் தாங்க முடியல. அப்போ இவனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலேயுமே இவனை நம்பிட்டு இருந்தால் சரி வராது, இவன் காலை வாரி விட்டுருவான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு நல்லாவே புரிய வருது. அப்போ தான் அவள் என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன், என்கிட்டயே நடித்து உங்களோட தில்லாலங்கடி வேலையை காட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவத்தில் கத்திகிட்ருக்கா. அப்போ தான் இவங்க 2 பேரும் நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு மறுநாள் காலையில் இறங்கி போகிறாங்க. ராஜிகிட்ட ஃபோன் போட்டு ராஜிகிட்ட கேட்குறாங்க, ராஜி வந்தாளான்னு சொல்லிட்டு. வரல, ஆனால் இந்த மல்லி மட்டும் மாடிக்கு போயிட்டு இருந்தா, எதுக்குன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியுமே எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லா உண்மையும் சொல்ல, அட பாவமே என்ன இப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இவ்வளோ மோசமாக என்னை நம்ப வச்சு ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் சும்மா விட போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் பண்ண போகிறத வெயிட் பண்ணி பாரு ராஜி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஆனால் என்ன பண்ண போகிறா எதுவுமே சுத்தமாக புரியல. அப்போ தான் மறுநாள் ஆகுது. இவ ரகுட்ட ஃபோன் போட்டு, ரகு இந்த மாதிரி நம்ப வச்சு என்னை ஏமாத்திருக்காங்க ரகு, நான் சும்மா விட போகிறதா இல்லை, அவங்கள ஏதாவது நான் பண்ண போகிறேன் ரகு அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக பண்ணணும் தான் சுடர், நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெண்பாவை கடத்திட்டாங்க. வெண்பாவாங்க இவங்க எனி டைம் ரொமான்ஸ் மட்டும்தாங்க. விஜய் மல்லி உண்மையிலுமே ரொம்ப அலப்பறை தாங்க முடியல. அவளை எப்படி வீழ்த்தலாம், அவளை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பார்க்காம எனி டைமும் அது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு உண்மையிலுமே நல்லாயே இல்லை.
உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ பெரிய விஷயம் அவ பண்ணிட்டு இருக்கா சுடர். எதுக்காக குடும்பத்துக்குள்ளே வந்தானே தெரில. அவளை வந்து கண்டுபிடிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாமல் இதுங்க 2 பேர் லவ் பண்ணுறதுலேயே வந்துட்டு நேரத்தை ஓட்டி கடைசியில் புள்ளையும் வந்து தொலைச்சிட்டு நிற்கிதுங்க. இப்போ வந்துட்டு வெண்பா என்ன வீட்டுக்கு வரல அப்படின்னு தோணுதுமே விஜயும் மல்லியும் அவ்வளோ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து சுடர் நினச்சிக்கிறா, பாத்தியா விஜய், இதுக்கு மேலே இதுதான் உனக்கு தண்டனை. என்னையே வந்து நீ ஏமாத்த நினச்சல, இதுக்கு மேலே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவ பேசிக்கிறது எல்லாத்தையும் கேட்குறதுக்கே அவ்வளோ பதட்டமாக இருக்குது. என்னடா இது இப்படிலாம் வந்து இவ சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் இருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க, என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையுமே வந்து ஒரு முடிவுக்கு வரும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க, எந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உண்மையிலுமே வந்து காணாமல் போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க 2 பேர் மட்டும்தாங்க. இதுக்கு கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா குழந்தைய தொலைச்சிட்டு நிற்கிதுங்க, கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல். என்ன ஆக போகுது ஏது ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்லி ரொம்பவே வந்துட்டு அப்செட் ஆயிடுறாங்க. குழந்த காணா போனதில் என்ன விஜய் குழந்த காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஃபீல் பண்ணாத மல்லி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்லி வந்துட்டு அவள் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளுக்கு உண்மை எதுவுமே தெரியாது மல்லி. அப்படி இருக்கும்போது அவள் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் அந்த மாதிரி வந்து லேஸில் நம்ம நினச்சிட முடியாது விஜய், அவள் எப்பேற்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி மல்லி சொல்கிறாங்க. என்ன ஆக போகுது, என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.